ஈவினிங் 5:30 ஆகுது. இப்போ தான் நம்ம ரூம்லேருந்து கிளம்புறோம். ஏன்னா ஏர்லி மார்னிங் போயிட்டு ஆர்டரில் சின்ன சின்ன பிரச்சனை, ஒரு 7 ஆர்டர் ஓட்டினோம். அதுக்கப்புறம் ஆர்டர் பிரச்சனை, ஐடி சஸ்பெண்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டே டியூன். இப்போ வேலைக்கு கிளம்பிட்டோம். யூனிஃபார்ம் துவச்சி போட்டுருக்கனால டிஷர்ட் மாற்றிடாமல் இப்போ நார்மல் கலர் டிஷர்ட்டை போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு சந்தோஷ் ப்ரோக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம 1ஆம் தேதி நைட் 12 மணிலேருந்து வேலை பார்க்கறதுனால அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு வியூவும் இருக்காது, எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ நேற்று ஆரம்பித்தோம், சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாமே போயிட்டு இருந்து. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி நான் இருக்கு பார்த்திங்களா, அதுதான். ஸோ ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புது வண்டி தந்திருக்காங்க. புது வண்டினா வேறு ஒரு வண்டி தந்திருக்காங்க. நம்ம பாக்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கு தந்திருக்க புது வண்டி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லை சீட் போட்டிருந்தோம், இப்போ சீட் இல்லை. இப்போ இந்த வண்டி தான் தந்திருக்காங்க. இன்றைக்கி இதை தான் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ டே 2 இன்றைக்கி. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோ போகலாம். சந்தோஷ் ப்ரோ கால் பண்ணி அவர் கிளம்பிட்டாரா இல்லையான்னு கேட்கணும். ஏன்னா அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாருன்னு தெரியாது. ஆனால் நைட்டுக்குள்ளே 12 மணி ஆன பிறகு அவர் எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, அதுதான் இன்றைக்குள்ள ஆர்டர். ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் 1ஆம் தேதி. இன்றைக்கி நம்ம தெரியல, பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ ஓகேங்க, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. 5 minutes later. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி October 2. ஸோ டே 2 நமக்கும் சந்தோஷ் ப்ரோக்கும் நடக்கிற சேலஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா, ஒரு மாதம் சேலஞ்ச் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே 2 எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோசமான நாள். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்றைக்கி வீடியோஸ் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட சூப்பர்வைசர் என்கிட்ட ஒரு பைக்கை தந்து, இந்த பைக்குக்கு போய் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா, அந்த ஹேங்கர் பாக்ஸ் ஒன்று உண்டு. சார் நம்ம பின்னால் ஒரு பெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெட்டி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நான் இன்றைக்கி வேலைக்கு போகண்டாமான்னு. அப்போ இல்லை நீ போகண்டான், நீ உனக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை வேண்டாம், நான் இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னு. இல்லை நீ போய் ஃபிக்ஸ் பண்ணு, இது ஆஃபீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே வீக்லி ஒரு இது இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் பாக்ஸில் நம்ம இந்த பாக்ஸரை ஓட்டுறோம். ஸோ உங்களுக்கு தெரியுதா பின்னால் பாருங்கள், மிரரில் ஒன்றும் தெரியலையா? பின்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி இந்த வண்டியில் தான் போகிறோம். இதில் இன்றைக்கி டாப் ஸ்பீட்லாம் பார்க்கலாம், ஏன்னா போகிற ஏரியா அப்படி. ஸோ சந்தோஷ் ப்ரோ எவ்வளோ ஆர்டர் எடுத்தாருன்னு நமக்கு தெரில. அவர் எப்போ லாகின் பண்ணாருன்னு தெரில. அவர்கிட்ட சொன்னேன், வீடியோ கொஞ்சம் எடுங்க ப்ரோ, போன வாட்டே மாதிரி எடுத்த மாதிரி எனக்கு கொஞ்சம் எடுங்க அப்படின்னேன். அவர் சரின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். இது என்னது, இதில் சும்மா வச்சு விட்ருக்காண்டி வெறுப்பு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி தாங்க. ஆனால் ஒரு பையன் கொண்டு போயிட்டு கீழே போட்டு உடச்சிட்டான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரேசர் உடஞ்சி போச்சு. ரெண்டாவது 1.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்குமே பாக்ஸ் மாற்ற வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம வண்டி பாக்ஸை வேறு யாராவது எடுத்துகிட்டு போய் மாற்றுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வேறு ஒரு பையனோட வண்டி, அதை நம்ம எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நம்ம பாக்ஸ் மாற்ற போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே இருக்குது, எனக்கு மட்டும் கிடையாது. எங்கள் கேம்பஸில் இருக்க எல்லாருமே ஒவ்வொரு நாள் போய் அதை மாற்றிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம வண்டி பாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியே சூப்பராக இருக்கும், ஆனால் உள்ளே உடஞ்சிருக்கு, நிறையா பீட்டிங்லாம் உடஞ்சிருச்சு. அது மாற்றணும். சரிங்க, இன்றைக்கி நம்ம வந்து பறக்கலாம். ஆனால் உண்மையில இன்றைக்கி ஸ்பீட்லாம் தெறிக்க விடலாங்க. என்ன இது ஹோல்டர் ஆடுது, விழுந்து தொலைஞ்சிடாதரா. ஸோ பாருங்க, 80-90 சாதாரணங்க. அண்ணா ஸ்பீட் கேமரா இருக்கும்ல, மறந்துட்டேன். ஸோ ஆனால் இன்னைக்கு நேற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆர்டர் எடுக்கல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆர்டர் தான் எடுத்தோம். ஏன் அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேலன்ஸ் முடிஞ்சு. இவ்வளோ நாளாக நம்மகிட்ட ஃபோன் பேலன்ஸே முடிஞ்சிருந்து, நெட் பேலன்ஸ் வச்சு நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். கஸ்டமருக்கு போய்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதுவே முடிஞ்சிருச்சு. என்னது, நெட் பேலன்ஸே முடிஞ்சிருச்சு. உடனே கஸ்டமருக்கு கால் பண்ண முடியலங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டு சொன்னேன் சூப்பர்வைசர்ட்டு, இப்படி நெட் முடிஞ்சிருச்சுன்னு. அவர் உனக்கு நான் நாளைக்கு போட்டு தரேன் அப்படின்னாரு. அப்படி சொல்லும் போதே நான் நினச்சேன், நாளைக்கு நீ போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினான். அப்பவுமே நான் நினச்சேன், என்னடா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே இன்றைக்கி நம்மளை வேலைக்கு அனுப்பலாமே. இன்றைக்கி நம்ம போய் இந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்ரு. ஸோ பாதி ரியாத் அப்படி சொல்லலாம். இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சுலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம்.
அங்கே தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு. எங்கள் ஆஃபீஸ் போகும்போதே எனக்கு நான் இங்கே வந்த நாள் என்ன அனுபவம் இருந்துச்சோ, என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தோ அது உண்மையிலே எனக்கு இருக்கும். அப்படி ஒரு ஃபுல் வைப் அது அந்த ஏரியாவை எனக்கு. ஏன்னா பாக்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டுறது நேக்கட் பைக்கை ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபுல் ரொம்ப நாளாக ஃபேரர் வச்ச பைக் ஓட்டிட்டு திடீர்னு ஒரு நேக்கட் பைக் ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இப்போ R15 V3 பெரிய பெரிய இந்த ஃபுல்லாக ஃபேரரோட இருக்கும் தெரியுமா, பாக்ஸோட பெருசா அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு திடீர்னு ஒரு FZ இந்த ஒல்லியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பைக்கை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு. ஆனால் பிக்கப் பங்கமா இருக்கு. புது வண்டி பார்த்தீங்களா, பிக்கப் பங்கம். புது வண்டினா அந்த பாக்ஸ்லாம் இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா, அதனால ஸ்பீடு சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டி புதுசுங்களாம் கிடையாது, 79,000 கிலோமீட்டர் ஓடிருச்சு சரிங்களா. நம்ம வண்டியில 1 லட்சத்தை தாண்டிருச்சு, ஆனால் இது வந்து 79,000 கிலோமீட்டர் ஓடிருச்சுங்க. ஸோ சந்தோஷ் ப்ரோ கால் பண்ணி கேட்கணும் எவ்வளோ ஆர்டர் எடுத்தாருன்னு நம்மளுக்கு தெரியல. எப்படி நம்ம டார்கெட்டில் முந்திடுவார்னு எனக்கு இன்னைக்குல நம்மளை முந்திடுவார். ஏன்னா இது லீவ் கணக்கில் தான் நம்மளுக்கு வரும், ஆனால் அவருக்கு ஆர்டர் ஆட் ஆகும் அது. ஸோ நம்மளுக்கு அதுதான் ஒரு இது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து விடக்கூடாது. இந்த மாதம் அவரை நம்ம வீழ்த்தணும். என்ன ஒரு மோசமான புத்தி பார்த்தீங்களா, நம்ம ஜெயிக்கணும்னா அடுத்தவங்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறது. அது எவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சா செகண்ட் ரேங்க் வராது, தேர்ட் ரேங்க் வராது. ஒரு விஷயத்தில் ஒரு ஆள் ஜெயிக்கணும்னா இன்னொரு ஆள் தோற்று தானே ஆகணும். ஆனால் ஒரு மோசமான ஒரு விஷயம் தான், சுயநலம் தான். இது என்ன, நம்ம ஜெயிக்கணும்னா அடுத்தவங்க, நம்ம ஜெயிச்சா அடுத்தவங்க தோற்றுருவோம், அது சுயநலம் தானே. டேய் காருகாரா, இது என்ன வண்டி இவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்கு இன்னும். சரி, இது எதுக்கு ஆஃபீஸ் லைனுக்கு போகுதுன்னா எவனும் போக மாட்டேங்கான்னு. இப்படி டிராஃபிக் ஆச்சுன்னா அப்படி எப்படிங்க வண்டி ஓட்ட தோணும்? ஒரு வயலுக்கு வண்டி ஓட்ட தோணாது. அதுவும் டைமை பாருங்க, கரெக்டாக 4:50 5 ஆக போகுது. அந்த 5 மணிக்கு எவன் இப்படி போவான்? எல்லாரும் இப்படி தான் போவான். எல்லாம் வேலை முடிச்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு எல்லாம் இப்படி தான் போவான்ல. அப்போ நம்ம எப்படி நான் இதில் நல்ல ஸ்பீடாக வேற ஓட்டி எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு தான் பார்க்கணுன்னு நினச்சேன். இது கண்டெய்னரில் வண்டி ஏற்றிட்டு அப்படியே வண்டி பின்னாலே போக வேண்டியதான் பொறுமையாக. ஆனால் இந்த வைசர் நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம வச்சிருக்க அந்த பெரிய வைசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடா மீட்டர் உங்களுக்கு காமிக்க விடாமல் பண்ணுது. நான் இப்போ தான் எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சின்ன வைசர் கிடச்சா வாங்கி போட்டுற வேண்டியதான். ஆனால் சின்ன வயசு போட்டால் ஃபோன் சூடாகும். ஃபோனில் டைரெக்டாக வெயில் படுறதுனால வெயில் படுமா, அதனால டிஸ்பிளேயும் தெரியாது, சூடம் ஆகும். ஆனால் இப்போ ஒரு பிரேக் அடித்தேன், டயர் அப்படியே ஸ்கிட் ஆகுது. எவ்வளோ டிராஃபிக் பாருங்க, 2 பக்கமும் பாருங்களா எவ்வளோ டிராஃபிக். எப்படி வண்டி ஓட்ட முடியும் இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னா? இது ஒரு விஷயம் என்னன்னா, பிரேக் பிடிச்சா ஸ்கிட் ஆகும், வண்டி வெயிட்லெஸ் இப்போ டக்குன்னு இதாக்கிறோம். அதனால ரொம்ப கவனமாக தான் ஓட்டணும். ஆனால் வண்டி பாருங்க 90ல் போகுது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 110 லிமிட்டு. 110 120 110 தான் நினைக்கு. இது 110 தான். இனி ஒரு ஹைவேல கனெக்ட் ஆகும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 120 லிமிட்டு. என்னடா 100 110 120 சொல்றீங்கன்னா அதான் உண்மைங்க. இங்க வந்து ஸ்லோவா போனாதான் பிரச்சனை. ஸ்லோவா போனாதான் பின்னால வரவன் ஹார்ன் அடிச்சுட்டு வருவான், இடிச்சிருவான்ல. அதனால கொஞ்சம் ஸ்பீடா தான் போய் ஆகணும். இப்போ பாருங்க, இப்பவுமே வண்டி 100ல தான் போயிட்டு இருக்கு. கூகுள் மேப்லயே வந்து பாத்தீங்கன்னா 95 காமிக்குது, ஸ்பீடா மீட்டர்ல 100 காமிக்குது. 100 கொஞ்சம் இல்லை, இப்போ 90 காமிக்குது. 100 போறதெல்லாம் சாதாரணங்க. இங்க அது அப்படியே அழுத்தணும்னா அப்படியே வண்டி போயிட்டே இருப்பான். நான் 100 தொட்டுருச்சு போயிருங்க. ஓ தெரியுதா 360 லென்ஸ் தானே மாட்டியிருக்கேன். அப்புறம் நான் பக்கத்துல போய் காமிக்கிறேன், அதுலயே ஜூம் பண்ணி காமிக்கலாமே. ஸோ சந்தோஷ் ப்ரோ இப்போ எத்தனாவது ஆர்டர் எடுத்திருக்காருன்னு தெரியல. சேலஞ்ச் வேற மும்முரமா போயிட்டு இருந்து இவ்வளோ நாளும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மும்முரம் அப்படி ஒரு மும்முரம். அவரெல்லாம் 8 மணி நேரத்தில் 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க. அவ்வளோ ஆக்டிவாக மாறிட்டாரு. நம்ம தான் நேற்று நம்மளுக்கு நேற்று ரீசார்ஜ் இல்லை, அது ஒரு பெரிய இது. இன்னைக்கு என்னன்னா இது கண்டிப்பாக நாளைக்கெலாம் நின்று பண்ணால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா கஷ்டம் ரொம்ப. ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரிங் ரோடு. ஸோ இது நாங்கள் வந்து நைட்டில் மெஜாரிட்டி இந்த இடத்துல நைட்டுக்கு வந்தால் சூப்பராக இருக்கு. ஏன்னா நிறைய லைட்லாம் போட்டிருப்பாங்க சுற்றி பார்க்கும்போது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிங் ரோட். எம்மாடி யார்லடே சோனமுத்தா
இவன்லங்க சுடானிங்க அவன்ல இந்த பைக்கை திருடதான் செய்வான்னு பார்த்து, ஆனால் பொருளெல்லாம் ஆட்டே போடுவான்ல, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எல்லா சுடானியும் சொல்ல, ஆனால் சுடானி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம போகிற ஏரியாவே அந்த மாதிரி ஏரியா தான். ஸோ நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பைக்கே திருடிட்டு போயிருப்பான். அதை நான் தேடி போய் போலீஸ் வந்து அப்புறம் பிடிச்சி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நிறைய நடக்கும். இந்த சுலை, அப்புறம் இந்த மலாசி கீழே சினையா, இந்த மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் மோசமான ஏரியா. எப்படி இருக்கு பாருங்க அந்த ஏரியாலாம், எப்படி அருமையாக இருக்காப்லையா. இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் காரில் வந்தோம். நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கி எங்களை ஒரு காரில் இந்த மாதிரி இங்கே இந்த வழியாக தான் கூட்டு போனாங்க. ஏர்போர்ட் நம்ம ரூம் பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ சேம் இதே பாதையே கூட்டு போனாங்க. எப்படி இருந்துச்சு தெரியுமா? சும்மா திக்கு 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 திக்குன்னு இருந்து. நம்ம இனி சந்தோஷ் ப்ரோ கால் பண்ணி எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு மட்டும் கேட்போம். வண்டியை மூலம் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இடத்துல லைட்டாக அப்படி நிப்பாட்டிட்டு அவருக்கு கால் பண்ணணும். பண்ணிவிட்டு எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காருன்னு கேட்கணும். டிப் எவ்வளோ கிடச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். அப்புறம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நானும் இன்னைக்கு லீவு, ஏன்னா நான் இன்னும் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை நான் இன்னைக்கு லீவு அப்படின்னு. அதையும் இன்ஃபார்ம் பண்ணோம். இருந்தாலும் சேலஞ்சு தான், லீவுனாலும் சேலஞ்சு தான். அதனால அவர் அவார்டு அடிச்சு நாக் அவுட் பண்ணாதான் செய்வார். என்ன வண்டின்னு பார்த்தேன், அது இந்த ஆட்களை கூட்டு போவோம்ல அந்த வண்டி. சைட்ல ஏறிடுமா? இண்டிகேட்டர் போட்டிருக்கேன்லடா, கண்ணு தெரியல உனக்கு பைத்தியகாரா. ஓ மை காட், டம்முன்னு இருட்டாயிருச்சு. ஆனா உண்மையில நல்லா இருக்குங்க, ஸ்பீடா ஓட்டுறதுக்கு. இந்த எப்பயும் பாக்ஸ் இல்லாம இருக்கும்போது இந்த வண்டி ஒரு சின்னதா இருந்தாலுமே நல்லா இருக்கு. ஆனா இதுல மைனஸ் நிறைய இருக்கு. சின்னதா ஷேக் ஆனாலுமே வண்டி ஃபுல்லா வாபுல் ஆகுது. வா வண்டி வருங்க 100 தாண்டிடுச்சுங்க, 110. அதான் நினைச்சேன், எவனும் குறுக்க வரலையே அப்படின்னு நினைச்சேன். நான் வராம பாருங்க, அப்படியே இண்டிகேட்டர் போடாம. ஆனால் 100 தான். சவுண்டு பயங்கரமா இருக்குங்க. இண்டிகேட்டர் போடாத, உன் பாட்டுக்கு போயிரு. பின்னால வரோம், பின்னால இடிச்சிட்டு நிக்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கரெக்டாக இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது, 5.96 கிலோமீட்டர் இருக்குது. இதுவே நம்ம ஊரில் இந்த அரை மணி ஒரு 32 கிலோமீட்டர் இல்லை 35 கிலோமீட்டர்னு வைங்களேன். 35 கிலோமீட்டர் போனோம்னா குறைஞ்சது 3/4 மணி நேரம் ஆகும், சரிங்களா? பட் இங்கே அப்படி இல்லை. என்ன, நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து 30 நிமிஷம் தான் ஆகுது. 30 கிலோமீட்டர் 31 கிலோமீட்டர் 1 நிமிஷம் கணக்கு வச்சு இந்த ஹைவேல வந்தோம் நம்ம. இப்போ கூட பாருங்க 5 கிலோமீட்டர் இருக்கு, சரி 5.5 இருக்கு, 5 நிமிஷம் தான் போட்டிருக்கு. மேபி அந்த ஏரியாக்குள்ள அது சின்ன ஏரியா மாதிரி தான் இருக்கும். நான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்க பைக் நாங்கள் ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ண வரும்போது நாங்கள் போனோம். உள்ள சின்ன சந்து பொந்துக்குள்ளெல்லாம் போற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம்லாம், அப்படியே அம்மா அடி. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப லாங் ஆர்டர். இப்போ கூட வந்து 28 நிமிஷம் காமிக்குது, 28 மினிட்ஸ் காமிக்குது. நம்ம ஆர்டர் கிட்டப்பட்டு இப்போ கூட 14 கிலோமீட்டர். டிராஃபிக் ரொம்ப ஓவராக இருக்குது. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நல்லா இல்லாத டே மாதிரி. 15 ஆர்டர் இவ்வளோ நேரமாக டைம் எடுக்கணும் நான் நினச்சி கூட பார்க்கல. மார்னிங் ஷிஃப்ட்டு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு காலைல 2 ஆர்டர் கேன்சல். ஒரு கேஎஃப்சி ஆர்டர் ஒன்று, ஒரு ஆர்டர் பிஹெல்டின்னு ஒன்று, ஒரு ஆர்டர் ஒன்று கேன்சல் கொடுத்துட்டு அது ஐடி சப்மிட் பண்ணிவிட்டு காலையில் அப்படியே லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ ஈவினிங் லாகின் பண்ணி ரொம்ப ஈவினிங்காக ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. மார்னிங்கோட ஈவினிங் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது டிராஃபிக்லேருந்து எல்லாமே. ஸோ இன்றைக்கி எப்படி நம்ம பண்ணிடலாம். மணி 8:54 ஆகுது, கரெக்டாக நம்ம பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 14வது ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம்.
நம்ம டார்கெட்டு மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இந்த கடை தான், அந்த டேவிஸ் ஹாட் சிக்கன். இந்த கடையில் இது ரொம்ப லாங்கான ஆர்டரு. இங்கே பாருங்கள், ரொம்ப லாங்கு, கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லாக டே ஃபுல்லாகவே எல்லாமே லாங் ஆர்டர் தான். சரி, நான் ஆர்டர் எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணி கூப்பிட்றேன். இது வீடியோ வந்து அன்அஃபிஷியலாக எடுக்கக்கூடாது, எடுத்துகிட்டு கூப்பிட்றேன். எங்கே அப்படியா? இல்லை, நம்ம ஆர்டரு வீடியோக்காக அதான் எங்கே இருக்கீங்க, ஆர்டர் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஃபோன் அடித்தேன். எவ்வளோ பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்கும் நைட்லேருந்து ஓட்டி? 10? என்ன லீடிங் போயிட்டே இருக்கீங்க? நான் இன்னைக்கு லீவியா? நான் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண வந்துட்டேன். ஆமாம், ஒரு வண்டியை வந்துட்டு பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா அப்படின்னா வந்துட்டேன். சரி, அப்போ இன்னைக்கு லீடிங்க என்னோட? சரி, ஓகே. கொஞ்சம் நீங்களே வீடியோ எடுங்க. ஃபிக்ஸ்னா நம்ம வண்டியில், வேற வண்டி. இங்கே ஆல்ரெடி ஒரு நிறைய வண்டி நிற்கி, எவ்வளோ சொல்ல கூட முடியல, அவ்வளோ பைக் நிற்கி. சுலை வந்திருக்கேன். அது அங்கேயே தான். ஆமாம், அது அதனால கம்பெனி இன்னைக்கு லீவு தந்து அனுப்பிவிட்டான், நீ போயிட அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன பண்ண? சரி. சரியா, நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ எடுங்க. போன வீடியோக்கு நல்ல வரவேற்பு, அதனால நீங்கள் கொஞ்சம் வீடியோ நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? சரி. கேன்சலா? சூப்பரு. சரி. சூப்பர். இப்போ நீங்கள் ரூம்லேருந்து கிளம்பும் போது வீடியோ எடுத்துருங்க, அப்படின்னா தான் கொஞ்சம் காமிக்க முடியும். இப்போ நேற்று போட்ட வீடியோக்கே ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சந்தோஷ் ப்ரோ தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்து யூடியூப்பில் இருக்கலாங்க, நீங்கள் பார்க்கலையா? அப்படின்னா சரி, உங்களுக்கு அனுப்பி விட்றேன். சரி, ஓகேங்க. ஸோ இப்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. 6:06 ஆகுது. அவங்க ஒரு வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த வெயிட்டிங் ஹாலை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த வெயிட்டிங் ஹால். ஹலோ பிரதர். இவர் நம்ம ரூம்கார் தான். இப்போ நம்ம ரூமில் உள்ளவர் தான். வெயிட்டிங் ஹாலே உடஞ்சி போயிருக்கு, கீழே அவ்வளோ வண்டி நிற்கி. மேலே உட்காந்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் கிளம்புனேன். சந்தோஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10 ஆர்டர் எடுத்தார். நம்ம ஆல்ரெடி ஃபோனில் அவர்கிட்ட பேசியிருப்போம்ல, 10 ஆர்டர் எடுத்துட்டாரு. எப்படியோ இன்னொரு 2 மணி நேரத்தில் 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. நம்ம தான் டார்கெட்டில் ரொம்ப கம்மியாக இருப்போம்னு நினைக்கிறேன். சிக்னலும் பெருசாக இல்லை, அதனால் உட்காந்து வீடியோஸ் எடிட் பண்ண வேண்டியதான். ஆமாம். ஸோ இன்னொருத்தர் வராரா, அவருமே எங்கள் ரூம்கார் தான். ஹலோ பிரதர். ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8ங்க. 8 ஆயிடுச்சு. இனி ரூம் போகணும். எப்படி இன்றைக்கி வேலைக்கு போக முடியாது. ரூம் போயிட்டு தூங்க வேண்டியதான் சாப்பிட்டு. நம்ம டீமில் இருக்க எல்லாருக்குமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாருமே புதுசாக வந்தவங்க. ஓகே. ஃபுல் லைட். இவங்கெல்லாம் நேற்று லைசன்ஸே வாங்கினாங்க, இன்றைக்கி ரைடு வராங்க. என்ன பண்ண? சரி, நம்ம போவோம். You have office location, our company room location? Yeah, I am already. Okay. அப்புறம் என் சூப்பர்வைசர் சொல்லுவான், விட்டுட்டு வந்துட்டியே புதுசாக எப்படிம்மா? யா, ரூம் லொகேஷன்.
Room location is already here. Yeah. वीडियो बनाते हैं Yeah, vlogging का. लाइव Vlogging, YouTube. ब्लॉगिंग Yeah. दिस इज Bluetooth. ब्लूटूथ फॉर Yeah, speaker inside. इनसाइड स्पीकर போக மாட்டான். ओके ஸோ இன்னைக்கு டே 2 நம்மளோட டே இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ எப்போ நம்ம வந்தோம் இங்கே 3 மணிக்கு வந்தோம்னு நினைக்கிறேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் காமிக்க ஆஃப்லைனில். ஆன்லைனில் மேபி டிராஃபிக் இருக்கும் இந்த டைமில், எப்படின்னு தெரில, பார்க்கலாம். பட் சந்தோஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நொறுக்கி எடுத்திருப்பாரு ஆர்டர்லாம். இன்னைக்கு குழந்து தள்ளியிருப்பாரு. அவர் ஃபுட்டேஜ் வந்த பிறகு தான் தெரியும் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காரு என்ன அப்படின்னு. பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டு ரூமில் வச்சு நான் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ இப்படிலாம் இருட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு பெருசாக ஒன்றும் காமிக்க முடியாது. அதனால் ரூமுக்கு போயிட்டு தொடர்ந்து இது பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 கொடுத்து முடித்தோம், 15 ஆர்டரு பக்கமாக தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் வந்து ரொம்ப தூரங்க இது. ஏன்னா இங்கே போயிட்டு வரணும், இங்கே போயிட்டு யூட்டன் போட்டு தான் அங்கே போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா இங்கே போய் கீழே போய் யூட்டன் போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம். அதனால் நிறைய பேர் எடுக்காமல் விட்டுருப்பாங்க போல். பாருங்கள், டிலே 10 மினிட்ஸ் காமிக்குது. இந்த மாதிரி தான் ஆர்டர் வரும், பார்த்துக்கிங்க, கேர்ஃபுல்லாக இருக்கேன். நான் ஆர்ட் ஆஃப் செட் போட்டிருக்கனால வந்து எல்லா ஆர்டருமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம டே 2ஓட 15வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லா பார்த்துக்குங்க, டார்கெட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து 14 ரியால் டிப்ஸ் கொடுத்துருக்கான். இன்றைக்கி 15 ஆர்டருக்கு 14 ரியால் டிப்ஸு. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம்னா 10.25 நிமிஷம் வரையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். காலையிலேருந்து எப்படின்னா ஏர்லி மார்னிங்லேருந்து 9 o'clock வரையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஈவினிங்காக உங்களுக்கு தெரியுமா, வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஈவினிங்காக 5:30 சம்திங் ரூமில் வந்து கிளம்பி வந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக ஓட்டி முடிச்சு 10 hour ஒர்க் பண்ணியிருக்கோம். 14 ரியால் டிப்ஸு. ஓகே, இன்றைக்கி வந்து சூர்யா பிரதர் வந்து லீவு. ஆமாம், எப்படியா இருந்தாலும் நம்ம பீக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஓகே, ஸ்டே டியூன்.